வயநாடு இடைத்தேர்தலில் போட்டியிட்ட பிரியங்கா காந்தி சுமார் 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார். ராகுல் காந்தியை காட்டிலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் தேர்தலில் பிரியங்கா காந்தி முத்திரை பதித்துள்ளார். செய்தியாளர் பிரசாத் வழங்கிய தகவல்கள் இவை. 2024 மக்களவைத் தேர்தலில் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அங்கு வெற்றி பெற்றதுடன் ரேபரேலி தொகுதியிலும் வென்றார். காங்கிரசின் பாரம்பரிய தொகுதியான ரேபரேலியின் எம்பியாக தொடர முடிவெடுத்த ராகுல் காந்தி வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து வயநாடு தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதில் காங்கிரஸ் சார்பில் பிரியங்கா காந்தியும், சிபிஐ சார்பில் சத்யன் முகேரியும், பாஜக சார்பில் நவ்யா ஹரிதாஸ் உள்ளிட்ட பலர் வேட்பாளர்களாக களமிறங்கினர். பிரியங்கா காந்திக்காக சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் வாகன பேரணி நடத்தினர். கடந்த நவம்பர் 13ஆம் தேதி இடைத்தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் இன்று காலை வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. ஆரம்பம் முதலே காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி முன்னிலை வகித்து வந்தார். இந்நிலையில் வயநாடு இடைத்தேர்தலில் சுமார் 6 லட்சம் வாக்குகள் பெற்று பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றார். அவரின் வெற்றியை தொடர்ந்து காங்கிரஸ் தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வெற்றி குறித்து எக்ஸ் தளத்தில் கருத்து பதிவிட்ட பிரியங்கா, என் மீது வைத்த நம்பிக்கைக்கு நன்றி. உங்கள் கனவுகளையும் நம்பிக்கையையும் புரிந்து கொண்டு நாடாளுமன்றத்தில் உங்கள் குரலாக ஒலிக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் வெற்றிக்கு பின் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரியங்கா காந்திக்கு இனிப்பு ஊட்டி மகிழ்ந்தார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பிரியங்கா காந்தி வயநாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவது ஒரு பெரிய மரியாதை என தெரிவித்தார். ராகுல் அங்கே கடுமையாக உழைத்ததற்கான ஒரு சான்று இது. வயநாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவது ஒரு பெரிய மரியாதை. அதை நான் முழுமையாக மதிக்கிறேன். செய்தியாளர் பிரசாத் வழங்கும் கூடுதல் தகவல். தற்போதைய இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி 4,10,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த வெற்றியை கொண்டாடும் விதத்திலும் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையிலும் ஓரிரு நாட்களில் வயநாட்டிற்கு வருகை தர இருக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் பிரியா. தகவல்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.